வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என மத்திய அரசை வலியுறுத்தும் தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக எம்எல்ஏக்கள் நாஜிம், செந்தில்குமார், அரசுக்கு ஆதரவான சுயேட்சை எம்எல்ஏவான நேரு உள்ளிட்டோர் தனி உறுப்பினர் தீர்மானங்களை பேரவையில் இன்று கொண்டு வந்தனர். இதனை அடுத்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், அதை பெற்றே தீர வேண்டும். இது தொடர்பாக பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் உள்ளிட்டோரை டெல்லிக்கு சென்று நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் வேண்டுகோள் வைப்போம் என்றும், மாநில அந்தஸ்தை பெற்றே தீருவோம், அதற்காக இந்த தீர்மானத்தை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்றார். இதனையடுத்து மாநில அந்தஸ்து கோரும் தீர்மானம் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார். இந்த தீர்மானம் பேரவையில் 15வது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வகுப்பு வாரிய திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பதில் சொல்லாததால் திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் சுயேட்சை எம்எல்ஏ ஒருவரும் வெளிநடப்பு செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நேரமில்லா நேரத்தில் திமுக எம்எல்ஏவான நாஜிம் பேசினார். அப்பொழுது மத்திய அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, வகுப்பு வாரிய திருத்தச் சட்டம் குறித்து முதல்வர் கருத்து கூட சொல்லவில்லை. மக்கள் மீது அதிக அளவு பாசம் வைத்துள்ள இவரே இதுகுறித்து ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்றார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான நாஜிம், அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், நாக தியாகராஜன் உள்ளிட்டோரும், காங்கிரஸ் எம்எல்ஏவான வைத்தியநாதனும் வெளிநடப்பு செய்தனர். இவர்களைத் தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏவான PR சிவாவும் வெளிநடப்பு செய்தார். புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர், முதல்வர் உள்ளிட்டோர் தேசிய கொடியை அசைத்து வைத்து கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று துவக்கி வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுதோறும் கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேசிய கொடியை அசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலகங்கள், வீடுகளில் ஏற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேசப்பற்று பாடல்கள் ஒலிக்க நடன மாணவ மாணவிகள் நடனமாடியதை அமர்ந்து ரசித்தனர். இந்த விழாவில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 45 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியினை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது பிறந்தநாளையொட்டி ஆளுநர் மாளிகையில் இருந்து தனது மனைவியுடன் நடந்தே மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் மேற்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மணக்குள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்வார் என கோவில் தரப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் ராஜ்நிவாசிலிருந்து மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனது மனைவி, குடும்பத்தாருடன் நடந்தே வந்தார். கோவிலுக்கு முதல் முறை வந்த அவரை கோவில் நிர்வாகிகள், சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். அதற்கு பின்பு ஆளுநர் தனது குடும்பத்தாருடன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். ஆளுநர் வருகையை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. உற்சவமூர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அர்ச்சனை, ஆராதனைகள் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு விநாயகர் சிலை தரப்பட்டது. அதற்கு பின்பு தங்க மற்றும் வெள்ளி தேர்களை ஆளுநர் பார்வையிட்டார். பிறகு ஒரு சில பக்தர்களுக்கு தனது கையால் அன்னதானம் வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தினை அமைச்சர் சரவணகுமார் படம் பிடித்து துவக்கி வைத்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில். இங்கு கடந்த 7ஆம் தேதி தேர் திருவிழா துவங்கியது. முக்கிய விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பாகவும் ஆடுகள் பலியிடப்பட்டது. சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். அந்த வகையில் கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு ரத்தம் சாலையில் விடப்பட்டது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம்.
அதனை அடுத்து நடைபெற்ற பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்து அம்மனை வழிபட்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான், கார்த்திகேயன், வையாபுரி மணிகண்டன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழக போலீசார் போல் உடை அணிந்து வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் ஆண்டி நகரை சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு திலீபன் என்ற இளைஞர் தமிழக காவல்துறையில் பணிபுரிவதாக கூறி சமீபத்தில் நண்பராகியுள்ளார். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொய் வழக்கு பதிவு செய்து உள்ளே தள்ளிவிடுவேன் என ரமேஷை மிரட்டி திலீபன் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ரகசியமாக திலீபனின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர். அப்போது அவர் தமிழக காவல்துறையைச் சேர்ந்தவர் இல்லை என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து திலீபனை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் வில்லியனூர் அன்னை நகரில் வசிக்கும் தமிழக காவலர் ராஜேந்திரனின் மகன் என்பதும் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் போலி அடையாள அட்டை காட்டி பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து திலீபனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த போலி அடையாள அட்டையை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செல்போன் டார்ச்சை உயர்த்தி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் 2 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து நேற்று மாலை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் கைகளில் செல்போன் டார்ச் விளக்கை உயர்த்திய வண்ணம் ஊர்வலமாக சென்றனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும், கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்கிட வேண்டும், வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. காலை கோபூஜை, நாடி சந்தானம், சதுர்வேத பாராயணம், மந்திர புஷ்பம், 2ஆம் கால யாக வேள்விகள் மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனை அடுத்து கடம் புறப்பாடு செய்து அம்மன் கோபுர கலசம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், தீபாய்ந்தான் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சொத்து தகராறு காரணமாக சொந்த மகனே கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, இவரது மனைவி கமலா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இளைய மகன் வினோத் சங்கர், அவரது மனைவி ஆனந்தி உள்ளிட்டோர் கிருஷ்ணமூர்த்தி வசிக்கும் வீட்டிலேயே வசித்து வருகின்றனர். கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்திக்கும் வினோத் சங்கருக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் அவரது மனைவி கமலாவும் புகார் அளித்ததன் அடிப்படையில் சொத்து பிரச்சினை என்பதால் நீதிமன்றத்தில் முறையிடுமாறு வில்லியனூர் போலீசார் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த புகாரை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினர், வினோத் சங்கர் தம்பதியினரும் தனித்தனியே வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திடீரென கிருஷ்ணமூர்த்தி வசித்து வரும் தில்லை நகர் வீட்டிற்கு வந்த வினோத் சங்கரும் அவரது மனைவியுமான ஆனந்தி ஆகிய இருவரும் வீட்டிற்குள் புகுந்து அங்கே பூட்டு போடப்பட்டிருந்த இரும்பு கதவை மரம் வெட்டும் கட்டிங் மிஷினால் அறுத்துக் கொண்டிருந்தனர். இந்த சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த கிருஷ்ணமூர்த்தி இதனை தட்டி கேட்டபோது தகாத வார்த்தையால் திட்டியும் மரம் வெட்டும் கட்டிங் மிஷினை காட்டி கொலை செய்து விடுவதாக வினோத் சங்கர் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி